TNPSC GS மொத்தம் 10 யூனிட் இருக்கு. அதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா 5 யூனிட்டை படிச்சாலே 70% ஆஃப் த கொஸ்டின்ஸ் நம்மளால அட்டன் பண்ண முடியும். ரிமைனிங் இருக்கிற 5 யூனிட்ஸை படிச்சுட்டு 30% ஆஃப் த கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ மொத்தம் 100 கொஸ்டின் இல்லையா? அப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளோட ஃபோக்கஸ் எங்க இருக்கணும் அப்படின்னா எந்த 5 யூனிட்டை படிச்சா ஃபர்ஸ்ட் என்னால 70 மார்க்ஸ்க்கு செக்யூர் பண்ண முடியும் அப்படிங்கறதா நம்மளோட ஃபோக்கஸா இருக்கணும். அதை பத்தினதான் அந்த வீடியோக்குள்ள போலாம். சார் எந்த பேசிஸ்ல நீங்க சொல்றீங்க 5 யூனிட் படிச்சா 70 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு எந்த பேசிஸ்ல சொல்றீங்க? பழைய ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சியை வச்சா அப்படின்னா அந்த பேட்டர்னும் மேட்ச் ஆகுது. பட் ஸ்டில் இப்ப நம்ம பத்தி பேசிட்டு இருக்க எக்ஸாம் வந்து ஃப்ரெஷ்ஷா ஹாட்டா நடந்த எக்ஸாம். அது எப்ப சார் நடந்துச்சு அப்படின்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் இல்ல, ஆனா 3 டெக்னிக்கல் எக்ஸாம் நடந்திருக்கு இந்த ஜான்வரியில மட்டும். ஜான்வரி 8 அன்னைக்கு ஆர்கிடெக்சரல் எக்ஸாம், ஜான்வரி 11 அன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம், ஜான்வரி 22 அன்னைக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எக்ஸாம். இந்த எக்ஸாம்ல பாக்குறீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஜெனரல் ஸ்டடிஸ் கோடோ, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு என்ன ஜெனரல் ஸ்டடிஸ் கோடோ அதே கோடு தான் அந்த எக்ஸாம்ஸுக்குமே. அந்த எக்ஸாம்ஸோட அனாலிசிஸை வச்சும் நம்ம வந்து இதை பேசுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்க ஃபோக்கஸ், நம்மளோட ஃபோக்கஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஆப்டிடியூட்ல இருக்கு. ஆப்டிடியூட்ல பாக்குறீங்க அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட்ல இருந்து வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் 8 தமிழ்நாடு ஹிஸ்டரி பத்தி, யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி. யூனிட் 8ல இருந்து மட்டும் 15 கொஸ்டின்ஸ் வருது. யூனிட் 9ல இருந்து 10 கொஸ்டின் வருது. பாலிட்டில இருந்து ஒரு 10 கொஸ்டின், ஐஎன்எம்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின். ஸோ திரும்பி நான் அதை சமரைஸ் பண்றேன். பாலிட்டில இருந்து 10, ஐஎன்எம்ல இருந்து 10, 20 மார்க் ஆயிடுச்சா? அடுத்தது யூனிட் 8ல இருந்து 15, 20 + 15 35 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து மட்டுமே. ஓகே, அடுத்தது யூனிட் 9 அதுல இருந்து ஒரு 10, எவ்வளவு ஆச்சு? டோட்டலா 45 கொஸ்டின்ஸ் ஆச்சு. பிளஸ் ஆப்டிடியூட்ல ஒரு 25 கொஸ்டின்ஸ், ஆல் டுகெதர் 70 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து மட்டுமே வருது. அப்போ நம்ம இதை வெயிட்டேஜா பிரிக்கலாம். ஒரு சைடு 5 யூனிட்ல இருந்து 70% ஆஃப் த கொஸ்டின், இன்னொரு சைடு 5 யூனிட்ல இருந்து 30% ஆஃப் த கொஸ்டின். சோ இந்த சைடு இருக்கிற 5 பாக்குறீங்க அப்படின்னா சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஆவரேஜா 5 to 8 மார்க்ஸ் கேக்குறாங்க. அப்போ இந்த சைடு 5 யூனிட்ஸ்க்கு 70%, இந்த சைடு 5 யூனிட்ஸ்க்கு 30%. இப்போ உங்களோட ஃபோக்கஸ் எங்க இருக்கணுங்கிறது உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். இப்போ டீப் டைவ் பண்ணி உள்ள ஒன்னொன்னுலயுமே யூனிட் 8ல என்ன பார்ட் அடிக்கடி ரிப்பீட் பண்றாங்க, யூனிட் 9ல என்ன பார்ட் ரிப்பீட் பண்றாங்க. யூனிட் 8ம் யூனிட் 9ம் நீங்க டுகெதரா படிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். நிறைய விஷயம் கோரிலேட் பண்ணி படிக்க முடியும், ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். பை த வே நிறைய பேர் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கோர்சஸும் கொஸ்டின் பேப்பரும் கேட்டுட்டே இருந்தாங்க. அதுவுமே டெர்சாகி இன்ஸ்டிடியூட்ல எக்ஸ்க்ளூசிவ் அவைலபிளா இருக்கு. ஃபியூச்சர்ல அதை அப்டேட் பண்ணுவோம். நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்லயும் வரும். பிளஸ் எங்களோட எக்ஸ்க்ளூசிவ் கோர்ஸ், உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஃபுல் கண்டென்ட்டா படிக்கணும்னா கோர்சஸ் எங்க கிட்ட தமிழ் எலிஜிபிலிட்டிக்கே தனியா இருக்கு. அதுக்கும் தனியா டெஸ்ட் அண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா வில் ஹெல்ப் யூ அவுட். ஃபர்ஸ்ட் யூனிட் 8 பார்ப்போம். யூனிட் 8 ஏன்னா வெயிட்டேஜ் 15 மார்க் இல்லையா? ஸோ தமிழ்நாடோட ஹிஸ்டரி, சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ், கல்ச்சர், இதை பத்திலாம் நம்ம படிக்க போறோம். ஸோ இதுல எந்த டாபிக்ல பர்டிகுலரா ஃபோக்கஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் சங்கம் ஏஜ், அதாவது சங்க காலத்துல இருந்து இக்காலம் வரைக்கும் இருக்கிற பாடல்கள், அதோட பொருள்கள், இதுல இருந்து பொதுவா ஒரு 2 கொஸ்டின் நமக்கு கேட்கிறாங்க. அடுத்து பாக்குறீங்க அப்படின்னா திருக்குறள்ல ஒரு 6 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த 6 ஃபேக்டர்ஸ்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்கிறாங்க. அதிகாரம்னு பார்த்தா நமக்கு ஒரு 40 அதிகாரம் இருக்கும், குறள்கள் நிறைய இருக்கும். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க டெய்லி திருக்குறள்ல ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டடியா உங்களுக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். அந்த 6 ஃபேக்டர்ஸ் என்னென்னு பாக்குறீங்க அப்படின்னா மதச்சார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம் பத்தி, அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமத்துவம், மனிதநேயம் முதலானவை, சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள். ஏன் திருக்குறளுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி திருக்குறளை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு திருக்குறளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த திருக்குறளை நீங்க டெய்லி நீங்க படிக்கும் போது எல்லாமே பாத்தீங்கன்னா சோசியோ இம்பாக்டோட இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எங்கெந்த ஃபேக்டர்ஸ்லாம் வருதோ அது எல்லாமே. ஸோ இதை பத்தி டீடைலா ஃபியூச்சர்ல கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் நம்ம உள்ள போவோம். தினமும் தமிழுக்குன்னு டெர்சாகி இன்ஸ்டிடியூட் சேனல்ல தமிழுக்கும் ஜெனரல் ஸ்டடீஸுக்கும் டெய்லி ஒரு கான்செப்ட், ஒரு கொஸ்டின் எங்களோட சேனல்ல நாங்க அப்லோட் பண்றோம். டெலிகிராம் சேனல்ல
டெஃபினட்டா அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்க வந்து பாக்குறீங்கன்னா நீங்க டெய்லி மொத்தமா பார்க்கும்போது உங்களுக்கு பெருசா தெரியும். டெய்லி ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து டிவைட் அண்ட் ரூல் மாதிரி பிரிச்சு படிக்கும்போது நமக்கு இன்னும் ஈஸியாவே இருக்கும். அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. அதாவது சமூக அரசியல் இயக்கங்கள் என்னென்ன இருந்துச்சு, அது வந்து எப்படி இயக்கத்துல இருந்து கட்சியா மாறுச்சு, அந்த கட்சி மூலமா இன்ன வரைக்கும் என்ன தாக்கங்கள் நம்ம தமிழ்நாட்டுல என்ன இம்பாக்ட் இருக்கு, நம்மளோட டே டு டே லைஃப்ல ஆரம்பிச்சு சட்ட திருத்தங்கள் கொண்டு வர வரைக்கும் நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு. சோ இது வந்து இப்போ நீதி கட்சியில ஆரம்பிச்சு சுயமரியாதை இயக்கமா இருக்கலாம், அல்லது இந்த கட்சிகளோட தலைவர்கள் அவரோட சித்தாந்தங்கள் கோட்பாடுகள் என்னென்ன போராட்டங்கள் நடந்தது, அது என்ன பர்பஸ்க்காக நடந்தது, அண்ணாவை பத்தி இன்னும் டீடைலா நம்ம படிக்கணும், பெரியாரை பத்தி படிக்கணும், எல்லாத்தையும் பத்தின பேசிக் டீடைல்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருது. சோ இதை நம்ம பாத்துக்கணும். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் ஃப்ரீடம்ல தமிழ்நாட்டோட பங்களிப்பு என்ன. அப்பதான் நம்ம பாளையக்காரர்களை பத்தி படிப்போம், கட்டபொம்மன் பத்தி, வேலு நாச்சியார் பத்தி, இவங்கள மருது சகோதரர்களை பத்தி, இவங்களை பத்தி எல்லாம் படிப்போம். இதெல்லாம் என்னென்ன இம்பாக்ட் கொடுத்துருக்கு, தமிழ்நாடு இந்தியன் ஃப்ரீடம்க்கு என்ன லெவல்ல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு, இதையும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்தும் நமக்கு கொஸ்டின்ஸ் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்கியாலஜி, தமிழ்நாட்டுல எங்கெங்க அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் எங்கெங்கெல்லாம் போயிட்டு இருக்கு, அதுல என்னென்ன கண்டுபிடிக்கிறாங்க, அதனால நம்ம வந்து முன்னாடி நம்மளோட வரலாறு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தது எப்படி மாறுது, இது எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாத்தையுமே படிச்சுட்டே இருங்க. இதை கரண்ட் அஃபேர்ஸ்லயே நம்ம தனியா கவர் பண்ணுவோம். பட் இருந்தாலும் ஆர்கியாலஜி பத்தி நம்ம டீடைலா கண்டிப்பா படிச்சாகணும். யூனிட் 9ல தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், ஓகே, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் தமிழ்நாடு பத்தி படிக்கணும். ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்னால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு, இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ் என்னென்ன இருக்கு, விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ எக்கனாமிக்கலா நம்ம பார்க்கும்போது ஸோ ஹெல்த் வைஸ் என்ன இருக்கு, எஜுகேஷன் வைஸ் என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இது எல்லாமே ஹெல்த் இண்டெக்ஸா இருக்கலாம், அல்லது வந்து ஹாப்பினஸ் இண்டெக்ஸா இருக்கலாம், ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப இதா படிக்கணும். ஸோ இதுல வந்து டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 டாபிக்ல நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணிடலாம். ஒன்னு இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ் பத்தி, விமன் எம்பவர் ஸ்கீம்ஸ் பத்தி, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் டோட்டலா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்னென்ன நடந்திருக்குங்கிறத பத்தி. அடுத்தது யூனிட் 7 இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல 1885ல இருந்து 1950 வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு, அதோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் நமக்கு ரொம்ப முக்கியம். ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல எப்ப கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, அதோட பிரசிடென்ட்ஸ் யார் இருந்தாங்க, அது போக எமினன்ட் லீடர்ஸ் அவங்க வந்து என்ன பத்திரிகை நடத்தினாங்க, அவங்க என்ன புக்ஸ் கொடுத்திருக்காங்க, அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஐஎன்எம்ல. அடுத்தது யூனிட் 5 இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டியில நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா பிரியாம்பிள் பத்தி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பத்தி நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ். அதுக்கப்புறம் பாக்குறீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பத்தி, இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் பத்தி, அந்த ஆர்டிகல்ஸோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் பத்தி, இதெல்லாம் பாக்குறதுக்கும் நீங்க படிக்கும் போது ரொம்ப வாஸ்டா இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு என்ன டெப்த்துக்கு படிக்கணும், என்னென்ன டாபிக் கவர் பண்ணணும், என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் பத்தி படிக்கணும், எல்லாமே ஐடியா கிடைச்சிரும். ஸோ இதோட கீ பாயிண்ட் அப்படின்னு பாக்குறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இதோட கீ பாயிண்ட். அடுத்து யூனிட் 10 மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட். இல்ல வேற ஆப்ஷனே இல்ல, ஏன்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதுல நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 22 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட்லயும், ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங்ல இருந்து வருது. ஆஸ் யூஷுவல் தான், டைம் அண்ட் ஒர்க்கா இருக்கட்டும், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸா இருக்கட்டும், பர்சன்டேஜா இருக்கட்டும், நம்பர் அண்ட் சீரீஸா இருக்கட்டும், சிம்பிளிஃபிகேஷன் டெக்னிக்ஸ், இது எல்லாமே நம்ம படிச்சுதான் ஆகணும். நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல. ஆப்டிடியூடுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா நீங்க ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்னா தான் அந்த 25 மார்க்ஸ்ல, ஏன்னா இதோட சர்டனிட்டி ஜாஸ்தி, நம்ம கம்மியான சிலபஸ் படிக்கிறோம், ஐ மீன் லைக் டாபிக்ஸ் நிறைய இருக்கு, பட் சர்டனிட்டி நமக்கு ஜாஸ்தி. நீங்க பேங்கிங் அளவுக்கு நீங்க வந்து ரொம்ப டீப்பா ஆப்டிடியூட் படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஜென்ரலான ஒரு டேர்ம்ல நீங்க படிச்சீங்கனாலே போதும், ஆப்டிடியூட் வந்து உங்களால கவர் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது தான் வந்து டாப் 5 யூனிட்ஸ், நம்மளோட ஃபோக்கஸ் எங்க இருக்கணுமோ அங்க. அடுத்தது பாக்குறீங்க அப்படின்னா இந்தியன் ஹிஸ்டரி பத்தி. இந்தியன் ஹிஸ்டரியில ஏன்ஷியன்ட் இந்தியா பத்தி நீங்க ரொம்ப படிக்கணும்னு கூட இல்ல, அட்லீஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மட்டுமாவது படிச்சுக்கோங்க. மிடிவல் இந்தியால நிறைய ஃபோக்கஸ் போடுங்க. இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஹிஸ்டரியில இருந்து ஆவரேஜா ஒரு 6 to 8 மார்க்ஸ் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்னு பாத்தீங்கன்னா ஜியாகிரபி. ஜியாகிரபில நிறைய இருக்கு, பட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா சமச்சீர் கல்வி புக்கோட 10th ஸ்டாண்டர்ட் புக் மட்டும் படிச்சீங்கனாலே போதும், நிறைய போர்ஷன்ஸ் கவர் ஆகும். அதுல பர்டிகுலரா தமிழ்நாடு ஜியாகிரபி பத்தி இருக்கும். அதை நீங்க படிக்கிறீங்க, அதுதான் படிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு யூனிட் 8க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது படிக்கிறோம் அப்படின்னா ஆவரேஜா நமக்கு 5ல இருந்து 7 கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல நமக்கு கேட்கறாங்க. எங்க நம்மளோட ஜெனரல் ஸ்டடி சிலபஸ் இருக்கோ, இப்ப நம்ம ஒரு 3 எக்ஸாம் பேசணும் இல்லையா, அதுல இந்த ஜியாகிரபில இந்த கான்டென்ட் படிச்சோம்னா ஒரு 5 to 7 மார்க்ஸ், 7 கொஸ்டின்ஸ் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்த டாபிக் ஜெனரல் சயின்ஸ். ஜெனரல் சயின்ஸ்ல நம்ம பிசிக்ஸ் பத்தி படிக்கணும், கெமிஸ்ட்ரி பத்தி படிக்கணும், பயாலஜி பத்தி படிக்கணும். நிறைய வால்யூம் நிறைய இருக்கு. அப்படி படிக்கிறோம் அப்படின்னா நார்மலா நமக்கு ஒரு 8 மார்க்ஸ், ஐ மீன் 8 கொஸ்டின்ஸ் வந்துச்சுனாலே நமக்கு வந்து அது பெரிய விஷயம்.
கம்பேரிட்டிவா இதே எஃபோர்ட்டை நம்ம யூனிட் 8ல போடுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 15 மார்க்ஸ் கிடைக்கும். சயின்ஸ்ல ஒரு சின்ன டிராபேக் என்ன அப்படின்னா நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது இன்ட்ரெஸ்டா இருக்கும், அப்படியே டிராக் ஆகி நம்ம போயிடும். ஏன்னா நம்ம ஸ்கூல் இதுல நிறைய படிச்சது. ஸோ அதனால அதுல நமக்கு டைம் டிராக் ஆக வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன சஜஷன். அடுத்த யூனிட் இந்தியன் எக்கானமி பத்தி. இந்தியன் எக்கானமி நமக்கு சில பேருக்கு எக்கானமிக்ஸே ஜென்ரலா டிஸ்டன்டா ஃபீல் பண்ணுவோம். நம்ம சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எக்கானமிக்ஸ் டிஸ்டன்டா ஃபீல் பண்ணுவாங்க. டசன்ட் மேட்டர். உங்களோட 11th 12th நார்மலா 11th 12th நீங்க புக்கை படிக்கிறீங்கனாலே நிறைய விஷயங்கள் எல்லாமே கவர் ஆயிரும். பட் இதுல அதை தாண்டி நம்மளோட ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்னா ஃபைவர் பிளான்ல இருக்கணும், நித்தி ஆயோக்ல இருக்கணும். இப்ப பாக்குறீங்க அப்படின்னா எக்கானாமிக்ஸ், அப்புறமா பாலிடிக்ஸ், அப்பாலிட்டி, அப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ், இது மூணுமே வென் டயக்ராம் மாதிரி ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகும். அந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் கொஸ்டின் ஏரியா. ஸோ இப்போ பாக்குறீங்கன்னா இதை தாண்டி ஸ்டேட் ஃபினான்சஸ் பத்தி படிக்கணும், சென்ட்ரல் ஃபினான்சஸ் பத்தி. இப்போ பட்ஜெட்ல ரீசெண்டா என்ன இருக்கு, ரிசர்வ் பேங்க் இந்தியால என்ன மானிட்டரி பாலிசி, என்ன பிஸ்கல் பாலிசி, இப்போ ரீசெண்டா என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, ப்ராபப்ளி கிரிப்டோ கரன்சிஸ் பத்தி கூட படிக்கலாம். ஏன்னா அதை படிக்கிறீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்லயும் நமக்கு கவர் ஆகும், எக்கனாமிக்ஸ்லயும் கவர் ஆகும். இதே இது தமிழ்நாடோட எக்கனாமிக்ஸ் மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னா அது நம்ம யூனிட் 8 யூனிட் 9ல. அதே இது இந்தியன் லெவல்ல படிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் இந்த யூனிட் இந்தியன் எக்கானமி. ஸோ இதெல்லாமே நீங்க படிக்கிறீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 7 கொஸ்டின்ஸ் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். நம்ம பார்க்குற ரிமைனிங் 5 யூனிட்ஸ்ல இருக்கிற ஒரு பார்ட் இது. ஸோ உங்களோட ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்னு நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது கரண்ட் ஈவெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து பயப்படுற ஒரு விஷயம். ஏன்னா வால்யூம் எல்லாரும் கேட்கறது எத்தனை மாசம் கரண்ட் அஃபேர்ஸை தான் படிக்கணும் அப்படின்னு. கரண்ட் அஃபேர்ஸ் பேர்லயே இருக்கு, ரீசெண்டா இருக்கிறது தான் படிக்கணும். பட் ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி எத்தனை மாசத்துக்குரியது படிக்கணும். ஆன் அன் ஆவரேஜ் சொல்லணும்னா லாஸ்ட் ஜூன் மந்த்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ராபப்ளி நம்மளுக்கு மார்ச் நோட்டிபிகேஷனை பேஸ் பண்ணி இந்த டேட்டா நம்ம கொடுக்குறோம். ஸோ லாஸ்ட் 1 இயர் படிச்சு வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. பட் மேஜர் பார்ட்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸ் பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸுக்குன்னு தனியா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு டெய்லி ரொட்டீனா மாத்துங்க. டெய்லி ரொட்டீனா மாத்துறதுக்கு ரொம்ப சிம்பிளா டெலிகிராம் சேனல் டெர்சாகி இன்ஸ்டியூட்ல இருக்கு. நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கனாலே டெய்லி ஒரு கான்செப்ட், ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை we will take care of it. It is just your duty to follow us. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட ஜெனரல் ஸ்டடீஸுக்கு எங்க நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். எங்க ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட எனர்ஜிக்கு ப்ராப்பரான ஒரு அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இது நம்ம இப்போ கரண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு டிஎன்பிஎஸ்சியோட ஒரு எக்ஸாம்ல இருந்து தான் நம்ம இந்த அனாலிசிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 70 மார்க்ஸுக்கு எக்ஸாக்டா அக்யூரேட்டா வரலனாலும் மினிமம் 60-65 கொஸ்டின்ஸ் வந்துச்சுனாலே ரொம்ப பெரிய விஷயம் தான். அதனால உங்க எஃபர்ட் கண்டிப்பா வீண் ஆகாது. ஸோ இதை தாண்டி நீங்க எஃபெக்டிவா படிக்கணும் அப்படின்னா நம்மளா செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணும்போது பேசும்போது செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ல இருக்கேன்னு சொல்லுவாங்க. செல்ஃப் ப்ரிப்பரேஷன் கண்டிப்பா ஆப்வியஸா நல்லது தான், நாங்க இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்டில் உங்களோட டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். எந்த சிலபஸ் எங்க இருக்கு, எந்த புக்ல இருக்கு, எங்க ஆப்டா இருக்கும், இதெல்லாம் எடுத்து படிக்கிறதுக்கே நமக்கு நிறைய டைம் ஆகும். இதே ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸோட நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களால நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். அதாவது நீங்க பிளானிங்க்குன்னு ஒரு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம், மெட்டீரியல் கலெக்ஷனுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம், அப்புறமா அதை எப்படி கொஸ்டினா கேட்பாங்கிறதுக்கும் இன்னொரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போ இப்போ சப்போஸ் நம்ம டெர்சாகி இன்ஸ்டியூட்ல ஆன்லைன் கோர்ஸும் ஆஃப்லைன் கோர்சஸ் ரெண்டுமே ஆஃபர் பண்றோம். இப்போ நம்ம கிட்ட நீங்க கோர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது எஃபெக்டிவா இதை படிச்சா போதும் அப்படிங்கிறதுல இருந்தா நம்ம ஸ்டார்டே பண்றோம். இந்த கான்டென்ட்டை எல்லா புக்ல இருந்தும் சமரைஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். அப்போ நீங்க நிறைய புக்கை தேடி படிக்க வேண்டிய எனர்ஜி அந்த இடத்துல சேவ் ஆகுது. ரிமைனிங் இருக்கிற டைம்ல நீங்க உங்களோட போக்கஸை எக்ஸாக்டா நீங்க படிக்கிறதுக்கும் பிராக்டிஸ்க்கு மட்டுமே யூட்டிலைஸ் பண்ணா போதும். ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம ஒரு செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கும் எக்ஸ்பர்ட் கைடன்ஸுக்குமா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதை பத்தி கண்டிப்பா பேசுவோம். நீங்க இதே மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க, எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கிற கேண்டிடேட் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணா போதும். வாட்ஸ்அப்ல உங்களுக்கு பேனர்ல ஒரு நம்பர் வரும், அந்த நம்பருக்கு கவுன்சிலிங் அப்படின்னு மட்டும் நீங்க டைப் பண்ணி அனுப்பிச்சீங்கன்னா எங்களோட ஸ்டாஃப்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. ஸோ இதை நாங்க டெஃபினட்டா நீடட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப டிசர்விங்கா சீரியஸா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் நாங்க கொடுக்குறோம். ஸோ டாப் 20 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு யார் டெக்ஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ கேரியர் கவுன்சிலிங் இருக்கு. ஸோ ஃப்ரீ கேரியர் கவுன்சிலிங்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ஸ்டடி பிளான், நீங்க உங்களோட ஈஸி சப்ஜெக்ட்ஸ் கேட்போம், உங்களோட மீடியம் ஹார்ட் சப்ஜெக்ட்ஸ் கேட்போம். இதுல இருந்து உங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ்டு ஸ்டடி பிளான் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி கரண்ட் ஈவெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி கரண்ட் ஈவெண்ட்ஸ்க்காக இருக்கலாம், தமிழுக்கா இருக்கலாம், இது எல்லாமே டெர்சாகி இன்ஸ்டியூட் சேனல்ல அப்டேட் ஆகுது. அதை படிச்சீங்கனாலே உங்களுக்கு நிறைய கரண்ட் ட்ரெண்ட்ஸ்ல இருப்பீங்க. நீங்க நிறைய டெய்லி பேசிஸ்ல படிக்க ஆரம்பிங்க. அதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீக் ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு வீக்கெண்ட்ஸ்ல மொத்தமா உட்காந்து படிக்கிறேன்னு சொன்னா ஐம் சாரி, அது இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். அதுவும் இந்த மார்ச் நோட்டிபிகேஷனுக்கு டெஃபினெட்லி இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட்.
ஸோ டெய்லி 2 hours, டெய்லி 3 hours, நீங்க எவ்வளவு மணி நேரம் படிக்கிறீங்களோ அதை டெய்லி பண்ணுங்க. அப்ப மட்டும்தான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட்ஸ் வரும். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் ஃபாலோயிங் Terzaghi Institute. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.